ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிற ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளைக்கு கழிச்சு இன்றைக்கி வந்து நடராஜர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். தர்ஷ என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ அங்கே பாருங்க. அதோட சித்தி நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால சித்தி இன்றைக்கி நடராஜர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலை சுற்றி காமிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது டைம் என்னாவது? ஈவினிங் கரெக்டாக 6 மணி ஆகுது. 6 o'clock ஆகுது. இப்போதான் தரிசனம் நடக்கும். போவோம். 6 மணிக்கு இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இப்போ கிளம்பிட்டோம். போலாமா? தர்ஷன் மட்டும் தான் கிளம்பல, எல்லாரும் கிளம்பியாச்சு. போலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சித்திய வரும். அவன் அழிச்சிட்டான் சித்தி. நீ வச்சு விட்டதை போய் கண்ணாடி பார்த்து அழிச்சிட்டு வந்துட்டான். சித்தி வந்து ஸ்டைலாக வச்சு விடலையா? சரி, நான் வண்டி சாவி எடுப்போம். போலாமா? கிளம்பிடியா?
லைட்டிங் எப்படி இருக்குது தன்ஷி? சிவா சிவா. செப்பல் அது உள்ள கழட்டி விடுங்க, கழட்டி விடுங்க தர்ஷன். போ, எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம் போ. பசங்களை பாருங்க. நான் வாரத்துக்குள்ள உங்களை யார் கோயில் உள்ள போக சொன்னது? இங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, சரியா? எங்க கூடயே தான் இருக்கணும். சரி வாங்க கோயிலுக்கு. தன்ஷி, சாமி பார்த்தியாச்சியா? அது கல்வெட்டா இருக்கும். சரி, பிரசாதம் வாங்கியிருந்தீங்களா, சாப்பிடுங்க. சரி வாங்க நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். பிரசாதம் வாங்கியிருக்காங்க, அது உங்களுக்கு வேணாங்கிறாங்க. சரி வாங்க நம்ம சுத்தி பார்க்கலாம். சரி போங்க. அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். சரி, ஒரு எதாவது வைக்கணும்ல, அது பார்த்துக்கலாம். ஒரு கவர் ஒன்று அங்கே இதை வாங்கிக்கலாம். வீட்டிலேருந்து வரும்போதே கவர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல். கோயில் பார்த்துட்டு சித்தியா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியை வந்து நடராஜா கோயில் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. நடராஜரை பார்த்தியா? ஆனால் கூட்டம் அதிகம், கூட்டம் அதிகம். ஆனால் எப்படியே எக்கி எக்கி பார்த்தாச்சு. சரி வா சித்தி.
அது விளக்கு இல்லை. ஆமா, அந்த கோபுரத்துல எரியுது விளக்கு. எப்படி எரியும்? மேலே போயிட்டு தீபம் ஏற்றுவாங்க. சரி வாங்க கோவிலை சுற்றி வரலாம். தர்ஷாங்க என்ன செய்யற? ஜாலியாக இருக்க போல. நைட்டில் வந்தாச்சு. நைட்ல வந்தா அந்த குளத்துக்கு மட்டும் போலாமா? செம்ம ஜாலியா இருக்கும். லைட்டிங்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் சூப்பர். கும்பாபிஷேகம் இல்ல, நம்ம இப்படி இந்த வழியாக போகணும். அந்த குளத்துக்கு மட்டும் போய் பார்க்கலாமே. இது என்ன கோபுரம்? கோபுரம். ம், அது நடராஜர் கோபுரம். கோபுரம். வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், மேற்கு கோபுரம், கிழக்கு கோபுரம், 4 கோபுரம் இருக்கு. இங்க அங்க ஒரு 2 தானே இருக்கு. கிட்ட போய் பார்ப்போம். எல்லா இடத்துலயும் கங்கை கொண்ட ஏரி இருக்குல்ல, அது பேர் கங்கை கொண்டை தானே? கங்கை கொண்ட சோழபுரம் தானே? தெற்கு கோபுரம். தெற்கு கோபுர வாயில். தர்ஷிக்கு ஒரே ஜாலி தான் கோவிலுக்கு வந்ததும். சிவசிவா, சிவசிவான்னு சொல்லு. நடராஜரை வந்து சிவசிவான்னு தான் சொல்லுவாங்க இங்க. சிவசிவா, ஓம் சிவா. ஓம் சிவசிவா. ஓம் சிவசிவா. ம், இது வந்து தெற்கு கோபுரம் சித்தி. அடுத்த கோபுரம் பார்க்கலாம் வாங்க. அம்மா, இந்த ஒரு ஆறு இருக்கு, அது எங்க போச்சு? நான் அதை எடுத்துட்டாங்களோ அந்த ஆறா? ஓம் நம சிவாயான்னு சொல்லணுமா? ம், ஓம் நம சிவாயா, சிவசிவா எல்லாமே சொல்லுவோம். இந்த ஒரு ஆறு வச்சிருப்பாங்களே, அது எங்க? ம், இந்த ஒரு ஆறு வச்சிருப்பாங்க, அது எங்க? அடுத்த கோபுரம். அம்மா, ஒரு ஆறு வச்சிருப்பாங்க, அது எங்க? இங்க அங்காண்ட இருக்குடா அந்த ஆறு. குளம். குளம். ம், வாடு, வாடு. இரு இரு, இந்த என்ன கோபுரம்னு பார்த்துட்டு போகலாம். நம்மளும் போனாலானே? ம், நான் அந்த சிவனை பாதி வெட்டின மாதிரியா இருக்கும். அந்த வானை பார்த்தா. தன்ஷி இங்க வா, என் கூட வா. இதான் மேற்கு கோபுரம் தன்ஷி. மேற்கு மேற்கு கோபுரம் வாயில். மேற்கு கோபுர வாயில். மேற்கு, அப்புறம் தெற்கு, அப்புறம் வடக்கு இருக்குல்ல. முட்டி போட்டு நடக்கிட்டா இங்க அம்மா, இந்த ஆட்டை எங்கம்மா இருக்கு? முட்டி போட்டு நடக்கிறா அம்மா. முட்டி போட்டு நடக்குனா நல்லது தானம்மா. இவங்க ஸ்பெஷலாக ஒரு பாதையில் வருவாங்க. தன்ஷி எந்த பாதையில் போகிறீங்க? ம், சிவா சிவா. தர்ஷனுக்கு ஒரே ஜாலி தான். அம்மா, ஆத்து வந்துச்சு. ஆறு வந்துச்சா? குளம். ஓம் சிவா சிவா. ஓம் சிவா சிவா. ஓம் சிவா சிவா.
தன்ஷிக்கு ஒரு சாமி பக்தி தான். இங்கே வா இங்கே வா. இது நடராஜரோட இருக்கும். அதுதான் நான் கேட்குறேன். அப்படியே போகணும். அதுக்குள்ளாரே போயிருக்காங்க. தன்ஷி படி. தரிசிக்கும் இடம் என்ன எழுதிருக்குன்னா 4 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் இடம். இந்த இடத்துல இருந்து 4 கோபுரம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஏறுறீங்க? இங்க இருந்தே பார்க்கலாம். ஆ 1 2 3 4 தன்ஷிங்க வா. 4 கோபுரத்தையும் காமிக்கிறோம். இங்கே ஏறக்கூடாது. அந்த சைடு போய் இறக்கலாம். இறங்கிக்கல. இங்கே ஏறக்கூடாது. இங்கே வா தன்ஷி. இங்கே வா. இங்கே ஏற வேணாம். 4 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் இடம். இங்கிருந்து முதல் கோபுரம், 2வது கோபுரம், 3வது கோபுரம், 4வது கோபுரம். 4 கோபுரம் தெரியுதா? மேல ஏறியா? இப்படி ஏறணும். இந்த வழியா ஏறு. எடுத்துக்கிட்டே ஏறு. நம்மளும் இந்த வழியா ஏறுவோம். இருட்டா இருக்கு. போங்க அங்க போங்க. இது எப்படி எழுதுறாங்க? அதான் அப்ப எழுதிருப்பாங்க. இப்படியா இருங்க. இங்கதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. போன் பத்திரம் நீ இங்கே இருக்கு. படி. அங்கெல்லாம் இறங்க முடியாது. அங்க இறங்க முடியாது. ஷார்க்கா? இதுல வந்து முதல்ல இருக்கும். அடுத்து வந்து முதல்ல இருக்கும். தண்ணி வந்து அப்பப்ப விடுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. வரும் சில டைம். முதல்ல வந்து சின்ன பிள்ளைங்களா யார் யார் எட்டி பாக்குறாங்களோ அவங்கள வந்து அப்படியே முழுங்கிட்டு போயிடும். ஹாலிவுட் படத்துல பாக்குற பத்தியா? அதே போல அப்படியே சல்லுன்னு பாஞ்சு தர்ஷனை கவ்விட்டு தண்ணிக்குள்ள போயிடும். ஏன் அது பறந்து வரும், கவ்விட்டு தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணி தெரியுதாமா? தெரியுது. தன்ஷி தர்ஷனம் பயமுறுத்திட்டாச்சு. திமிங்கலம் இருக்குன்னு சொல்லி. திமிங்கலம் இல்ல, முதல்ல இருக்குன்னு. நான் தப்பிச்சு வந்துருவேன். நீதான் பேசாம இல்லைங்க. அம்மா பண்ணி முடிஞ்சிடும். ஒன்றும்
சரி sit down. ஹாய் காட்டுங்க. அங்கே பாருங்க ஒருத்தன் இறங்கி ஓடுவான், திரும்பி ஏறி வருவான். வாங்கின பிரசாதத்தை நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். அடிலிமா இருக்கு, ஒரு பிளேட்டு தான் இருக்கா? இது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ரைஸ் சித்தியா? சாதத்திலே இப்போ எல்லாமே இந்த கடலப்பருப்பு கடுகுலாம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருக்காங்க. நன்சி சாப்பிடலாம். தேங்காய் சாதமா? நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ள சன்னதியிலே கொடுத்துட்டாங்க, நம்ம கோயில் உள்ளே வாங்கிட்டோம். தர்ஷனுக்கு ஒரே ஜாலி தான். இப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? ஏன் முட்டி போட்டு நடுக்கிறேன்? வாங்க வா, வாங்க. சாமி பிரசாதம். சரி, இங்கே சாப்பிட்டுட்டு போ. அழகா இருக்குல்ல சித்தி? கோவில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தன்சி ஏன் இறங்கி ஏறிட்டு இருக்கா? எக்ஸசைஸ் மாதிரியா? நைட்டு 7:30 மணிக்கா? சரி, ஓகே, சாப்பிடுவோம். போலாமா? சரி வாங்க, வந்த வழியாகவே போயிடலாம், அங்கே இறங்க முடியாது. சாப்பிட்டே கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் கேட்டு வச்சுதான். அதுக்காக தானே அங்கே நிறுத்த சொல்கிறோம். ஒன்று நேஷ்னல் அங்கே தான் கம்மி ரேட்டும், 30 ரூபாய் ஒரு இங்கு பென். தர்ஷன் எங்கே போயிட்டு இருக்கா? கலரு தனியாக எங்கடா போகிறா? 30 ரூபாய் ஒரு பென். அங்கே அதில் தனியாக எங்கே போயிட்டு இருக்கா? வாங்கிக்கலாம், பிளாக் பென்னு ப்ளூ பென்னு வாங்கிக்கலாம். வீட்டுக்கு கிளம்பியாச்சா? வீட்டுக்கு எப்போ கிளம்புறதா? இன்னும் போகல, இதேதான் போயிட்டே இருக்குமே. பிரசாதமா? கியூ பெருசா இருக்கு. பிரசாதம் கொடுக்குறாங்க. அங்க வேற பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. கியூ பாருங்க எவ்வளவு பெரிய கியூன்னு. ஆமா மம்மி, அப்ப நெடுஞ்சர போல கியூ குடியிருக்கு. நெடுஞ்சர மம்மி கியூவுக்கு மேல பிரசாதம் வாங்கலாமா? யோகா நாமா கிண்டல இருக்காது. நெடுஞ்சர மேல கியூ பிரசாதம் வாங்குறாங்க கியூல போய். கியூ தர்ஷங்க என்ன டான்ஸ் பண்ணிட்டு இருக்க? சும்மா டான்ஸ் ஆடுறியா? அந்த கியூல போய் நின்று பிரசாதம் வாங்கிட்டு வா பக்கம்.
பாருங்க ஃப்ரெண்ட், சித்தி போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பொங்கல், பொங்கல் ஒரு லட்டு. வெண்பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு லட்டு. இப்போ பிரசாதம் அந்த க்யூவில் நின்று வாங்குறவங்க. அழகாக அந்த பாப்பா டான்ஸ் ஆடுறாங்க பரதநாட்டியம். அவ்வளோ தன்ஷி ஆடுற. பிரசாதத்தை கீழே வச்சுட்டு நான் பாக்குறேன். தர்ஷிங்க இருக்க, எங்க வாங்க வா. பிரசாதம் வாங்கிட்டு வந்தியா? அங்க பேர் பரதநாட்டியம் ஆடுறாங்க பாரு. தன்ஷி பிரசாதமா? கீழே உட்காரு. அங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க பாரு. எப்படி நீ ஆடுறியா? எனக்கு ஒரு லட்டு கொடுங்க. கண்டுபிடிச்சிருவாங்க இன்னொன்று வாங்கினா. இந்த பையன் இதோட மூணாவது லட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா? மாட்டிப்பான் தர்ஷம், மாட்டிப்பான். அங்க பாருங்க கியூ, எவ்வளோ பெரிய கியூன்னு. நீங்க குழந்தைங்கிறதுனால உங்களை விட்டாங்க போல. பொங்கல் சாப்பிடு பாப்பா. சாப்பிடு சாப்பிடு. டேஸ்ட் எப்படிமா இருக்கு? நெய்லாம் நிறைய போட்டு சூப்பரா இருக்கா? தில்லை நடராஜர் கோவிலில் உட்காந்து நம்ம பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ. கரெக்டாக டைம் என்ன ஆகுது? 7:40. வேணாம் வேணாம், நீ சாப்பிடு. அந்த குழந்தை அழகாக பரதநாட்டியம் ஆடினாங்க இவ்வளோ நேரம். சாப்பிடுங்க டக்குன்னு, சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. சாமம் சாப்பிட்டோம். தன்ஷி பார்த்தீங்கன்னா அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. பரதநாட்டிய ஸ்டெப் இதில் வருதுங்களா? எனக்கு ஒன்றும் தெரியல. தன்ஷினி, கோயிலுக்கு வந்து எப்படி இருந்துச்சு உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லு. தர்ஷன், உனக்கு எப்படி இருந்துச்சு கோயில்ல? இது என்ன கோவிலா? தில்லை நடராஜர். சரி வாங்க 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 போலாம்.
வீட்டுக்கு கிளம்பியாச்சா? ஆமா தண்ணி தண்ணி வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம் போங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப அடிக்குதுமா. ஆயா போ 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 போ. அக்கா ராய் பாப்பா வாட்டர் இதுயா அது கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. ஆமா கயிறு பிடிச்சி இழுத்து தான் தேர் போகும். ஏய் ஓரமா போங்க. வண்டியை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆயா எங்க இருக்கு? எங்க போறீங்களா?